சிம்பிளா, ஈஸியா மைதா அதுக்கப்புறமா முட்டை இல்லாம நம்ம கோதும மாவுல கார்லிக் பிரெட் பண்ண போறோம். அதாவது இது வந்து கார்லிக் பன்னுன்னு சொல்லுவோம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். பேக்கரியில தான் வந்து கிடைக்கும். அதுவும் மைதால. நம்ம வீட்லயே பஞ்சு போல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது அவன், ஓடிஜி மட்டும் இல்லாம, நீங்க பிரஷர் குக்கர், நார்மலா ஒரு கடாய் இருந்ததுனா கூட ஈஸியா பண்ணிறலாம். அது மட்டும் இல்லாம, டீ, காஃபிக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் அப்படிங்கும்போது, நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம, குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸா குடுத்து விடலாம். இது வந்து ஸ்வீட் வெர்ஷனும் நீங்க பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 1/2 டீஸ்பூன் ஆர் 1 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட், சுகர் வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன், வார்ம் வாட்டர் இல்லைன்னா வார்ம் மில்க் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் விட்டிங்கன்னா, நல்லா வந்து பொங்கி வரும். ஈஸ்ட் பிடிக்காதவங்க பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ கோதுமை மாவு 1 1/2 கப் இல்லைன்னா 1 1/4 கப் நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மில்க் பவுடர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு அந்த மாவு சாஃப்ட்டா வரும். இதுக்கப்புறமா பட்டர் வந்து ஒரு 1 கியூப் போட்டுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நீங்க நல்லா பெசஞ்சு எடுக்கணும். இந்த மாவு எப்படி இருக்கணும்னா, சப்பாத்தி மாவோட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும். நீங்க வந்து பூரிக்கு, சப்பாத்திக்கு மாரியே பெசஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேயே வந்து ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பீஸா சீசனிங், பாஸ்தா சீசனிங், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் எல்லாம் கூட இதில ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 1/2 மணி நேரம் வார்மான பிளேஸ்ல நம்ம மூடி வச்சுருவோம். 1 1/2 மணி நேரத்திலேயே நல்லா உப்பி வந்துரும். ஃபில்லிங்க்கு வந்து பட்டர் ஒரு 2 கியூப் போட்டுக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா சீசனிங். இப்போ பூண்டு, ஒரு 5 பூண்டு இல்லன்னா 6 பூண்டு நல்லா துருவி எடுத்துக்கணும். நீங்க தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில பீஸா சீசனிங், பாஸ்தா சீசனிங் எது வேணாலும் நீங்க போடலாம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எல்லாமே சூப்பரா மேட்ச் ஆகும். இப்போ கொத்தமல்லி. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 நிமிஷம் தான். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா உப்பி வந்துருச்சு. 1 1/2 மணி நேரத்தில. இத வந்து நம்ம திக்கா தேய்க்க போறோம். இது வந்து கார பன் மாதிரி நீங்க பண்ணலாம். சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிட்டு, திரும்ப வந்து ரைஸ் பண்ண விட்டு அந்த மாரியும் பண்ணலாம். நான் பண்ற ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னமன் பன் மாதிரி. எப்பவுமே யூசுவலா பிரெட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஷேப்லயே பண்றக்கு, இந்த மாரி குடுக்கும்போது குழந்தைகளுக்கு தனியா ஒரு கையில எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு தூவிட்டு நம்ம திக்கா தான் தேய்க்கணும். ரொம்ப தின்னா நீங்க தேய்ச்சிடாதீங்க. நான் போட்டிருக்கிறது வந்து கோதும மாவு தான். ஸ்ப்ரிங்கிள் பண்றதும். யூசுவலா இந்த பிரெட் எல்லாம் வந்து மைதால தான் பண்ணுவாங்க. நல்லா ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதில பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபில்லிங் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இதில கேரட் துருவி போடலாம், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, சீஸ், அதுக்கப்புறமா பன்னீர் எல்லா ஃபில்லிங்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ மசாலா வேணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா சிக்பி வந்து வேக வச்சு, அதாவது கொண்டைக்கடலைய வேக வச்சு மசாலால வணக்கிட்டு அத கூட ஆட் பண்ணலாம். புரோட்டீன் ரிச்சா வேணும்னா. இப்ப இத நம்ம டைட்டா சீல் பண்ணிடலாம். அப்பதான் அந்த பட்டர் வந்து வெளிய வராம இருக்கும். தேவைப்பட்டா நீங்க மாவு தூவிட்டு நீங்க ரோல் பண்ணுங்க. ஸோ இப்ப நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இதனோட நம்ம எட்ஜஸையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் டைட்டா சீல் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தேவையான ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க இப்படியேவும் நீங்க பிரெட் மாதிரி பண்ண முடியும். அப்படியே ஒரு பிரெட் டின்ல வச்சீங்கன்னா ரைஸ் ஆயிடும். இல்ல அப்படின்னா டைரக்ட்டா ஒரு 30 நிமிஷம் ரைஸ் பண்ண விட்டுட்டு பேக்கிங் ட்ரேல வச்சும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பேக்கரியில பண்ற மாதிரி நான் காட்டுறேன். நல்லா மாவு தூவிட்டு, நம்ம இத வந்து நூல்ல தான் கட் பண்ண போறோம். ஷார்ப்பான நூல்ல. முதல்ல வந்து அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கணும். மொத்தமா வந்து 9 வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அந்த ட்ரேல வைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது எல்லா பன்னுமே ஈக்குவல் ஷேப்ல வரும். இதே மெத்தட்ல நீங்க தேங்காய் பன் பண்ணி பாருங்க. அதாவது தில் குஷ், தில் பசந்த்ன்னு சொல்லுவோம். அது நம்ம வேற மாதிரி பண்ணுவோம். பட் இந்த ஷேப் இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஜாம் பன் பண்ணலாம்.
கஸ்டர்ட் பன் நல்லாயிருக்கும். மாவு தூவிட்டு ஒரு ட்ரேல நம்ம இத எடுத்து நம்ம வச்சிடலாம். குளூட்டன் ஃப்ரீயா வேணும் அப்படின்னா, நீங்க மில்லட்ஸ்ல பண்ணி பாருங்க. மில்லட்ஸ்லலாம் பண்ணும்போது நீங்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாவு பிசையும்போது, உருளைக்கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா, பைண்டிங் ஏஜென்ட் இருக்கும். அதனால புடிச்சு வச்சுக்கும். ஸோ அந்த சுருளா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டரையும், கார்லிக்கையும் நல்லா வந்து பிடிச்சு வச்சுக்கும். ஸோ இந்த மாரி நம்ம வச்சுட்டு, ஒரு 30 நிமிஷம் திரும்ப வார்மான பிளேஸ்ல வைக்கணும். இல்ல அப்படின்னா 2 மடங்கு பெருசாக வரைக்கும் நீங்க வச்சிரலாம் மூடி. இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து உப்பி வந்துருச்சு. இப்போ பட்டரால நம்ம லைட்டா தடவிக்கலாம். நான் சொன்ன மாரி சீஸ் வேணும்னா, இந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால வந்து மேல தடவணும். இது எதுக்காக அப்டின்னா, யூசுவலா எக் வாஷ் பண்ணுவாங்க. மேல வந்து ப்ரவுன் ஆகணுங்கிறதுக்காக, நம்ம எக் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில, பால் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாலும் நல்லா ப்ரவுன் ஆயிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. ப்ரீஹீட் பண்ண அவன்ல வைக்க போறோம். 10 மினிட்ஸ் 250 டிகிரில ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 200 டிகிரி ஆர் 190 டிகிரில நீங்க வந்து ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். கடாய் ப்ரெஷர் குக்கர்னா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்ல நீங்க பேக் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இல்ல மீடியம் ஃப்ளேம்லயே நீங்க பண்ணுங்க. குக்கர் கடாய்னா. இத வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறமா பட்டரால தடவிட்டோம் அப்டின்னா, அந்த ஃப்ளேவர், ஃபைனலா அந்த ஷைனிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அத அப்சர்வ் பண்ணிக்கும் அப்டியே. ஸோ இப்டி பாருங்க எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ இத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணலாம் ஃபில்லிங்க்குன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணலாம்.